Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் React.js பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு React.jsனால் என்னன்னு பார்ப்போம். React.jsனால் என்னன்னா, அது ஒரு UI லைப்ரரி ஃபார் பில்டிங் வெப் அண்ட் நேட்டிவ் ஆப்ஸ். ரியாக்ட்லேயே வெப்லேயும் பில்ட் பண்ணிக்கலாம், நேட்டிவ் ஆப்ஸும் பில்ட் பண்ணிக்கலாம். நேட்டிவ் ஆப்ஸ்னால் மொபைல் ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு, iOS அந்த மாதிரி ஆப்ஸ்க்கு. அதுக்கு தனியாக ஒன்று இருக்குது, ரியாக்ட் நேட்டிவ். இன்னொன்று ரியாக்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ ரியாக்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எதுக்குன்னா, அதில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் மொத்தமாக இருக்கும். அதனால் index.html மொத்தமாக இருக்கும். அதனால் அது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதே மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சுன்னா அது மல்டி பேஜ் அப்ளிகேஷன். ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் கிடையாது. ஓகே, ரியாக்ட் பேஸ் பண்ணி நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. என்னென்னா Next.js, ரீமிக்ஸ் அந்த மாதிரி. சரி, ஓகே, இப்போது ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தேவை? Node.js. ஸோ அதுக்கு Node.js.org வெப்சைட் போயிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் VS கோட் எடிட்டர். அது code.visualstudio.com போயிட்டு code.visualstudio.com போயிட்டு அங்கே Visual Studio கோடை டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ Visual Studio கோட் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு VS கோடில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ES7+ React React Native ஸ்னிப்பட்ஸ் அதை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ES7 ப்ளஸ் React போட்டாலே உங்களுக்கு காட்டும். அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ VS கோடு போயிட்டு எப்படி ஒரு புது ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ VS கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரியாக்ட் ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் என்னென்னா npx create react app. நான் இங்கே எந்த நேம் வேணும் கொடுக்கலாம். நான் ஹலோ ஆப்னு கொடுத்துக்கிறேன். ஹலோ டேஷ் ஆப் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஆப் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சிடி ஹலோ ஆப் கொடுத்துருக்கேன். npm ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரியாக்ட் ஆப் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் லோக்கல்ஹோஸ் 3000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் ஆப் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஆப்பில் போய் சோர்ஸில் போய் ஏதாச்சும் எடிட் பண்ணுறேன். ஹலோ ஆப் மாற்றிக்கிறேன்.
நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது ரியாக்ட் ஆப். நெக்ஸ்ட் வீடியோஸில் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.